வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா என்கோடர்ஸ். ப்ரீவியஸாக டீகோடர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். டீகோடனுடைய ஆப்போசிட் தான் என்கோடர். An encoder is a digital circuit that performs the inverse operation. அதாவது டீகோடனுடைய ஆப்போசிட் இன்வர்ஸ் ஆப்ரேஷன் தான் வந்து என்கோடர். ஸோ டீகோடர் என்ன பண்ணும்? அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பிளாக் டயக்ராம் பாருங்கள். டீகோடரில் n இன்புட்ஸ் இருக்கும், 2n அவுட்புட் இருக்கும். என்கோடரில் 2n இன்புட்ஸ் எடுத்துகிட்டு n அவுட்புட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ 2n டேட்டா இன்புட்ஸ் கொடுக்குறோம், வெளியில் n அவுட்புட்ஸ் கிடைக்குது. அதுக்கு கூட ஒரு எனேபிள் இன்புட் இங்கே கொடுக்குறோம். இதே தான். ஸோ டீகோடருடைய ஆப்போசிட் தான். இந்த டயக்ராம் அப்படியே இந்த பக்கம் போட்டோம்னா டீகோடர். ஸோ இப்படி திருப்பி போட்டு தான் என்கோடர். ஸோ இதில் ரெண்டு விதமான பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரையாரிட்டி என்கோடர். பேர்லேயே பாருங்கள் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டினா இங்கே 4 விதமான இன்புட்ஸ் இருக்குது. D0, D1, D2, D3. இந்த D3க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த D0க்கு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி டேட்டா என்கோட் பண்ணிவிட்டு அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அவுட்புட்ஸ் 3 விதமான அவுட்புட், Y1, Y0, V. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இன்புட் பாருங்கள். இந்த ஏன் இதுக்கு ப்ரையாரிட்டி வந்ததுன்னா, ஏன் D3க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா, இதில் பாருங்கள் இந்த டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் நிறைய டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி குறைஞ்சிரும். அப்போது ப்ரையாரிட்டி குறையும் போது நம்மளுக்கு இன்புட் இந்த மாதிரி. ஸோ 0 0 0 0 1, அடுத்தது 0 0 0 1 ஒரு டோன்ட் கேர், அடுத்தது 2 டோன்ட் கேர், அடுத்தது 3 டோன்ட் கேர். ஸோ இந்த மாதிரி டோன்ட் கேர் போட்டு நம்ம இந்த வி இருக்குங்க இல்லையா, அந்த வியில் வந்து ஜீரோன்னு வந்துட்டாலே இது டோட்டலாகவே ஜீரோவாக தான் இருக்கும் இன்புட்ஸ். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு வியில் 0 வந்துட்டாலே கண்டிப்பாக இன்புட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா இங்கே டயக்னல் டீகோடரில் பார்த்த மாதிரி தான் இந்த பக்கம் லெஃப்டில் டயக்னலில் ஃபுல்லாகவே 1 1 1 வரும். ஸோ அதுக்கு பிலோவில் ஃபுல்லாகவே டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ், மிச்ச இடம் எல்லாமே 0 0வாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அவுட்புட் எல்லாமே 1 1, இந்த V எல்லாமே 1 1 வந்தால் தான் நம்மளுக்கு டயக்னலில் அந்த 1 1 வரும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்குது, ஈஸியாக எழுதலாம். இதை 0 0 1 1, அப்புறம் 0 1 0 1. இது நார்மல். இந்த லாஸ்ட்டில் வந்து 0ன்னு வந்துட்டாலே இன்புட் எல்லாமே 0வாக இருக்கும். 1ன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இன்புட்டில் கண்டிப்பாக ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 1 வந்து டயக்னலில் வரும்போது நம்மளுக்கு டோன்ட் கேர் கண்டிஷன்ஸ் வரும், ஜீரோஸும் பேலன்சிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிளை கேப் மேப் மூலயமா சால்வ் பண்ணி வந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இது. Y1, Y0, V. ஸோ இது Y1க்கான ஈக்குவேஷன், Y0க்கான ஈக்குவேஷன், Vக்கான ஈக்குவேஷன். இதை நீங்கள் டைரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அப்படின்னு நீங்கள் கே மேப் யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாகவே எழுதிட்டு லாஜிக் டயக்ராம், எல்லாத்துக்குமே ஒரு ட்ரூத் டேபிள் லாஜிக் டயக்ராம் தான் வேணும், அவ்வளோதான். அப்புறம் கான்செப்ட், இது ஏன் ப்ரையாரிட்டின்னு தெரிஞ்சிச்சுங்களா? இப்போது இதுக்கான லாஜிக் டயக்ராம் வரையலாம். இதில் மொத்தம் எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? 4 இன்புட் இருக்குது. D0, D1, D2, D3. ஸோ D0 ஒரு லைன் போட்டுப்போம். நெக்ஸ்ட் D1 ஒரு லைன். நெக்ஸ்ட் D2. இந்த எக்ஸ்பிரஷனில் வேறு எதுக்காவது பார் இருக்கா? D2க்கு மட்டும் பார் இருக்குது. அப்போ D2க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட் கேட் போட்டு வச்சுப்போம். நாட் கேட் போட்டால் நம்மளுக்கு அந்த D2 பார் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு D3. ஸோ இந்த மாதிரி 4 இன்புட்ஸ் எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு Y1க்கான ஈக்குவேஷன் எழுதுவோம். D2 + D3, இதுதான் D2, இதுதான் D3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆட்னா ஆர் கேட், ஆர் சிம்பிள் தான் ஆட். ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் இது Y1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது D3. எங்கே இருக்குது? இதுதான் D3. ஓகேங்களா? D1, D2 பார். D1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது D1. D2 பார் தோ இருக்குது. D2 பார்னா இந்த நாட் கேட் இருக்கு இல்லையா, இதுதான் D2 பார். ஸோ இதுலேருந்து இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் ஆண்ட் கேட். இதுலேருந்து வர அவுட்புட் எடுத்து இந்த D3 கூட ஆர் கேட் பண்ணோம்னா நம்மளுக்கு
ஒய் இதனுடைய ஆன்சர் y0 ஆன்சர் கிடைச்சிரும். y0 அவுட்புட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அடுத்தது v அவுட்புட் d0லேருந்து ஒரு லைன், d1லேருந்து ஒரு லைன், d2லேருந்து ஒரு லைன், d3லேருந்து ஒரு லைன். இது எல்லாத்தையும் ஆர் கேட் பண்ணோம்னா நம்மளுக்கு v அவுட்புட் கிடைச்சிரும். இதுதான் வந்து லாஜிக் டயக்ராம் ஃபார் ப்ரையாரிட்டி என்கோடர். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்கோடர்னா என்ன, ப்ரையாரிட்டி என்கோடரோட ட்ரூத் டேபிள், லாஜிக் டயக்ராம், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.